உடுமலையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம். நீண்ட நாள் பிரச்சினைகள் குறித்து மனுக்கள் அளிப்பு. உடுமலைப்பேட்டை 14 ஆகஸ்ட் 2026 திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று 14/08/2026 மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள் பங்கேற்பு. உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பான மனுக்களை அளித்தனர். அரசு அலுவலர்கள் பங்கேற்பு. வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மின்வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் மீது ஆய்வு. விவசாயிகள் முன்வைத்த பாசன நீர் விநியோகம், பயிர் பாதுகாப்பு, காட்டு விலங்குகள் தொல்லை மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதிகாரிகள் உறுதி. விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய கள ஆய்வு மேற்கொண்டு நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என கோட்டாட்சியர் அறிவுறுத்தினார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் நாகராஜன், இவங்க என்னோட மனைவி சித்ரா. இவங்களோட பேர்ல ஒரு லேண்ட் இருக்குது. உடுமலைப்பேட்டை தளி வருவாய் கிராமம். சர்வே நம்பர் 611 3A2 இருக்கு. அங்க சர்வே நம்பர் 611-2 ஒரு 40 சென்ட் கவர்மெண்ட் நிலம். வருஷமாக நாங்கள் போராடி எதை பண்ணியும் அதை அவங்க எடுக்கவே இல்லை, ஆக்கிரமிப்பு அகற்றவே இல்லை. பிஏபி வந்து ஆக்கிரமிப்பாளருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஏதோ கதையாக அவங்கக்கிட்ட ஆவணம் இல்லாமையே போய் சொல்லி எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக ஆதாரம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லா ஆதாரத்தோடு அவங்க மண்ணை போட்டு வாய்க்கால மேடு பண்ணதுலேருந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் 2023 கோர்ட் ஆர்டர் போட்டோம். பிஏபி வந்து எவிக்ஷன் ஆர்டர் போட்டது, ஆனால் அதையும் எடுக்கல அவங்க. அதுக்கு அடுத்தது கண்டெம்ட் பெட்டிஷன் போனோம். கண்டெம்ட் பெட்டிஷனில் இப்போ வந்து இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட அந்த ஆக்கிரமிப்பாளர்கிட்ட உரிமை துறப்பு கடிதம்னு ஒரு கடிதத்தை பிப்ரவரியில் வாங்கிட்டு அவங்ககிட்டயே லேண்டை விட்டுட்டாங்க. அவங்களே தண்ணி பாய்க்கிறாங்க. தேங்காய் ஒரு 40-30 மரம் காய்க்குது. அந்த விஷயமா இன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் உடுமலைப்பேட்டையில் வந்து விவசாய குறைதீர் கூட்டத்துக்கு வந்தோம். அதை பிஏபி அதிகாரிகள் மேலே ஒரு மனு கொடுத்தோம். ஆனால் ஆர்டிஓ சார் வந்து அதை வந்து கேட்டுட்டு பிஏபி அவங்களுக்காக ஒன்றுமே கேட்க கிடையாது. இதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பெரிய விரக்தி தான். ஒரு படை வீரருக்கே இந்த நிலைமை. 15 வருஷமாக ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றலை தமிழ்நாடு அரசு. எத்தனை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது? இன்னைக்கு விஜய் சாரோட கவர்மெண்ட்டில் இதை வந்து சீரியஸாக பண்ணுவாங்கன்னு நினச்சி நாங்கள் நம்பிக்கையோடு இது வந்தோம். இல்லைன்னா வர்றதே விட்டுட்டோம், இங்கே ஒன்றும் நடக்காதுன்ட்டு. இன்றைக்கி நாங்கள் தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்கள் இதில் தலையிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்பாளருக்கு புதிய பாடம் போட்டணும். இந்த நடவடிக்கை எடுக்காத பிஏபி அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.